ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் செய்தால் சொர்க்கம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள், பொருளும் அருளும் வழங்கும் சித்திரகுப்த வழிபாடு, சித்ரா பௌர்ணமியின் கதை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் செய்தால் சொர்க்கம். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை மனதார வழிபடுங்கள். அவரை வேண்டிக் கொண்டு தான தர்மங்கள் செய்தால் சித்திரகுப்தனின் அருள் கிடைக்கப் பெறலாம். யமபயம் விலகி நீண்ட ஆயுளுடன் வாழலாம் என்பது ஐதீகம். திருக்கைலாயத்தில் பார்வதி தேவி தோழியருடன் இருந்தால் அப்போது பொற்பலகையில் சித்திரம் ஒன்றை வரைந்தால் மிகவும் அழகாக இருந்த சித்திரம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் பேசிக்கொண்டார்கள். அதன்படி பார்வதி தேவி தான் வரைந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்தால் அந்த சித்திரத்தில் இருந்து வெளிப்பட்டான் ஒருவன். அதனால்தான் அவனுக்கு சித்திரகுப்தன் என பெயர் சூட்டினாள் தேவி. பின்னர் பரம்பொருளான சிவபெருமானிடம் சித்திரகுப்தனை அழைத்துச் சென்றவள் நடந்தவற்றை எல்லாம் விளக்கிச் சொன்னால் சித்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து வாழ்த்தி அருள வேண்டும் என வேண்டினால் சிவனாரும் அவ்வாறே அருளினார். இப்படி சித்திரகுப்தன் தோன்றிய நாள் சித்ரா பௌர்ணமி என போற்றுகிறது புராணம். அதே சமயம் யமதர்மராஜன் தனியொரு நபராக கோடானு கோடி மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரித்து மேற்கொள்ளும் பணி கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இந்திரனிடம் முறையிட்டான். இருவரும் இறைவனிடம் வந்தனர். சிவனாரும் அவர்களின் கோரிக்கையை ஏற்றார். சித்திரகுப்தனை காமதேனுவின் வயிற்றில் பிறக்கச் செய்தருளினார். காமதேனுவின் வயிற்றில் பிறந்த சித்திரகுப்தனை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாள். இளமையில் சித்திரகுப்தர் காஞ்சியம்பதியில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அப்போது சிவனார் தோன்றி ஏடும் எழுத்தாணியும் வழங்கி சித்திரகுப்தனை யமனின் உதவியாளனாக நியமித்தார். உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். தக்க பருவமடைந்த சித்திரகுப்தனுக்கு மயனின் மகள்களான நீலாவதி, கர்ணவதி ஆகிய இருவரையும் மணமுடித்து வைத்தார். சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து உலகத்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இன்று வரை கணக்கெடுத்து எழுதி கொண்டிருக்கிறார் என்பதாக விவரிக்கிறது புராணம். நாம் இறந்ததும் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்திற்கு உழல்வோமா என்பதை நம் பாவ புண்ணிய கணக்குகளை கொண்டு எழுதும் சித்திரகுப்தனின் கையில்தான் எல்லாமே இருக்கிறது என்கின்றன தர்மசாஸ்திர நூல்கள். முன்பெல்லாம் சித்ரா பௌர்ணமி நாளன்று இரவில் சித்திரகுப்த நாயனாரின் சரித்திரத்தை கேட்பது வழக்கம். கதையை நிறைவு செய்யும் பொழுது கொழக்கட்டை, சர்க்கரை பொங்கல், பாயசம், பணியாரம் முதலானவற்றை நைவேத்தியமாக படைப்பார்கள். பின்னர் எல்லோருக்கும் வழங்குவார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நினைத்து பசும்பால், தயிர், நெய் இவற்றை விளக்கி விரதம் இருந்து வழிபட்டால் பாவங்கள் தொலையும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. காலையில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாலையில் நிலவு உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். மாக்கோலம் இட்டு 7 எழுத்தாணி வைத்து விளக்கேற்றுங்கள். பூஜை செய்து சர்க்கரை பொங்கலிட்டு பயத்தம்பருப்பும் எருமை பாலும் கலந்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோயிலே அமைந்திருக்கிறது. முடிந்தால் காஞ்சிபுரத்தில் மட்டுமே உள்ள சித்திரகுப்தனுக்கு உரிய ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது பாவங்களை எல்லாம் போக்கிவிடும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவலாம். பேனா முதலான பொருட்களை கொடுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வதுதான் நம் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கான முதல் வழி. உப்பு சேர்க்காமல் உணவு உண்டு விரதம் இருந்தால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும்போது புண்ணியத்தை அதிகப்படுத்தியும் பாவத்தை குறைத்தும் எழுதுவார். இதனால் மரணத்திற்கு பின் நாம் நரக வேதனையிலிருந்து விலகி சொர்க்கத்தில் வாழலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். சித்ரா பௌர்ணமியின் கதை. இவ்வுலகின் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி தேவியின் மூலம் தங்கப்பலகை கொண்டு வரச் செய்து அதில் சித்திரம் அமைத்தார்.
இதனை கண்டு அதிசயித்த பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க சிவனிடம் வேண்டினார். சிவனும் மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து சித்திரபுத்திரன் என்ற பெயரும் வைத்தார். இந்த சித்திரபுத்திரன் சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவதரித்தார். அண்ட சராசரங்களில் உள்ள முன்னாள் கணக்குகளையும் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் நமக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி சித்திரபுத்திரனார் கையிலிருந்து கொண்டு கணக்குகளை எழுதி வந்தார். ஒரு சமயம் தேவேந்திரன் தனக்கு மக்கட்பேறு வேண்டுமென்று தர்மங்கள் பல புரிந்து இறைவனை நோக்கி இந்திராணியுடன் தவம் புரிந்தார். சிவபெருமான் காமதேனுவை அழைத்து இந்திரன் இந்திராணி தவத்தை எடுத்துரைத்த பின்னர் சித்திரபுத்திரரை இந்திரனுக்கு புத்திரனாக பிறந்து அவன் கவலையை தீர்க்குமாறு அருள் புரிந்தருளினார். அங்கனமே சித்திரபுத்திரனார் காமதேனுவின் வயிற்றில் உதித்து பாவ புண்ணியங்களை பகுத்து வந்தார். இந்த சித்திரபுத்திர நாயனார் கதை சித்ரா பௌர்ணமி அன்று ஆலயங்களில் படிக்கப்பட்டு அன்னதானங்கள் நடைபெற்று வருகின்றன. சித்திரக்கதை சித்திரை கஞ்சி எனவும் வழங்கப்படும். இந்த நோன்பை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் அல்லது ஒரு நாள் முன் பின்னாக வருவதால் அந்த மாதத்திற்கு சித்திரை மாதம் என்று பெயர். சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு பெரும்பாலும் பெண்களே விரதம் மேற்கொள்கின்றனர். சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தனை போல மாக்கோலம் போட்டு 7 எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து பொங்கலிட்டு வழிபடுவர். பாவங்களிலிருந்து விடுபடவும் நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் இந்த விரதம் மேற்கொள்கின்றனர். இந்த நாளில் மரணதேவனின் விசேஷ பிரதிநிதியான சித்திரகுப்தனுக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜையால் மேலுலகில் உள்ள தேவர்கள் திருப்தியடைந்து மனிதர்களின் செயல்களை மிகுந்த பரிவுடன் தீர்மானிக்கிறார்கள். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி 1/5/2026 வெள்ளிக்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள்: பொருளும் அருளும் வழங்கும் சித்திரகுப்த வழிபாடு. தமிழர்களின் மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலமே முதல் மாதம் என்றாலும் மாதங்களின் பெயர்கள் பெரும்பாலும் சந்திரனை அடிப்படையாக கொண்டவை. எந்த நட்சத்திர நாளில் பௌர்ணமி வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரே பெரும்பாலும் அந்த மாதத்தின் பெயராக இருக்கும். குறிப்பாக முதல் மாதத்தில் பௌர்ணமி வரும் நட்சத்திரம் சித்திரை. ஆதலால் அந்த மாதம் சித்திரை எனப்பட்டது. நிலா காலங்கள் எல்லாம் விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடினார்கள். திருச்சி மலக்கோட்டை கோயிலில் ராஜராஜ சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தம் கொடுத்த குறிப்பு உள்ளது. இதன் மூலம் தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிய முடியும். சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது. அதனால் அந்த எழிலை காணவே பலரும் கன்னியாகுமரிக்கு செல்வது உண்டு. இந்த நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார். மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருளுவார். ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சி அளித்து அருள்பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது. நாமக்கல் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் நீராடிய பொய்கை கோவிலில் தீர்த்தமான சபரேஸ்வரர் தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. குற்றாலத்தில் உள்ள செண்பகா தேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது. இத்தனை சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்திரகுப்த வழிபாடு. பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் சித்திரகுப்தர். பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவன் அருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஓர் ஓலைச்சுவடையில் சித்திரகுப்தன் படியளக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம். இன்று நாம் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். விரதம் இருந்து மாலையில் பூஜை
பூஜை செய்வதும் விசேஷம். இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. எனவே தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள். காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருப்பதே ஒரு குறிப்பு என்பார்கள் அடியவர்கள். அதாவது அவரவர் செய்யும் பக்திக்கு ஏற்ப கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அனுப்பி வைப்பர் இவரே என்கிறார்கள். அவரை பற்றி குறிப்பிடும்போது கையில் எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் கொண்டவர் சித்திரகுப்தர் என்று சுட்டப்படுகிறார். கர்ணாம்பாள் இவரது மனைவியின் பெயர். காஞ்சிபுரம் கோவிலில் இவர் கர்ணாம்பாள் சமேதராக காட்சி கொடுக்கும் உற்சவமூர்த்தி உள்ளது. கர்ணம் என்றால் கணக்கப்பிள்ளை என்பார்கள். கர்ணத்தின் மனைவி ஆதலால் இவரை கர்ணாம்பாள் என்கிறார்கள். திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சன்னதி உள்ளது. வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்திரகுப்தரின் அருளை பெறலாம். சித்திரகுப்தரை வழிபட்டால் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் அந்த சித்திரகுப்தர் நமக்கு அருள்வார். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அவரவர் வீட்டில் அவரவர் இஷ்ட தெய்வத்துக்கு பால் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது அவசியம். மற்ற எந்த மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் எந்தவித களங்கமும் இல்லாமல் அவ்வளவு பிரகாசமாக இருப்பார். இறைவனாகி சிவபெருமானின் 63 திருவிளையாடல்களின் முதல் திருவிளையாடலாகி இந்திரனை பழிதீர்த்த படலம் திருவிளையாடல் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் நடந்தது. சித்ரா பௌர்ணமியின் மற்றொரு சிறப்பு அன்றுதான் சித்திரகுப்தர் பிறந்தார். ஓர் அழகான சித்ரா பௌர்ணமி அன்று உமையவள் பார்வதி ஒரு அழகான குழந்தை ஓவியத்தை வரைந்தாள். அந்த ஓவியம் மிக அழகாக நிஜ குழந்தை போல அப்படியே இருந்ததை கண்ட சிவபெருமான் பார்வதியிடம், நீ வரைந்த இந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தால் இன்னும் அழகாக இருக்கும் அல்லவா என்று கூறிக்கொண்டே தன் கைகளால் எடுத்து தன்னுடைய மூச்சுக்காற்றை ஓவியத்தின் மேல் படும்படி செய்தார். இந்த அற்புதத்தை கண்ட பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் வைத்தாள். இதனிடையே யமதர்ம ராஜாவுக்கு மிகப்பெரிய மனக்கவலை ஒன்று வாட்டியது. அதாவது மனிதர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மனிதர்களை மேல் உலகத்திற்கு அழைத்து வருமாறு சிவபெருமானும் பிரம்மனும் கட்டளையிட்டு இருந்தனர். ஆனால் ஒருவரின் பாவ புண்ணிய கணக்கை யமதர்ம ராஜாவால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்பதை பிரம்மாவிடம் முறையிட்டார் யமதர்ம ராஜா. அப்போது அங்கு தோன்றி சிவபெருமான் யமதர்மராஜனை, இனி கவலை வேண்டாம், மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் பணியை இனி இவர்தான் உன் அருகில் இருந்து பார்த்து கொள்வார் என சித்திரகுப்தரை அனுப்பி வைத்தார். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுவதால் யமபயம் நீங்குவதோடு நம் பாவங்களை பொறுத்து கொள்வார். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுவதால் உங்கள் பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகமாகும். மேலும் ஆயுள் விருத்தியும் செல்வ வளத்தையும் அள்ளி கொடுப்பார் சித்திரகுப்தர். சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து வாசலில் மாக்கோலமிட்டு பொங்கல் வைத்து வாழை இலை இட்டு அதில் பொங்கலோடு முக்கணிகளை பரப்பி அதனோடு எல்லா காய்கறியின் கூட்டும் பால் பாயசமும் படைத்து சித்திரகுப்தரை சிந்தையில் நிறுத்தி வழிபட வேண்டும். இந்த பூமியில் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் இறைவன் சிவபெருமான் சித்திரகுப்தரை கொண்டு கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டியும் இனி எந்த தவறையும் செய்ய போவதில்லை என்பதை உறுதியாக கொண்டும் சித்திரபுத்திரரை வழிபட வேண்டும். நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவு ஆக்குக, கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவு ஆக்குக என சித்திரகுப்தரை மனமுருகி வழிபட வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கல்வி பயிலும் வசதியில்லாத மாணவ செல்வங்களுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுப்பது சிறப்பாகும். மனதுக்கு காரகன் சந்திரன். நல்ல எண்ணம், நல்ல மனநிலை, தாயாரின் நிலை, தனம் இவற்றை அருளக்கூடியவர் சந்திரன். சந்திர பகவானின் அருள் பெற சித்ரா பௌர்ணமி விரதம் கடைபிடிப்பது மிகச் சிறப்பானது. இதனால் மனமும் எண்ணமும் சிறப்படையும், பொருளாதார மேன்மை கிடைக்கும். அதேபோல் தாயாரின் உடல்நலம் மேம்படும். குறிப்பாக மனசஞ்சலம் கொண்டவர்கள், மனசிதைவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கலாம். அதேபோல் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றியதற்கு சமமான பலன் கிடைக்கும். மாங்கல்ய பலம் பெறும் நாள். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார்.
செவ்வாய் தோஷத்தால் பல வழிகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் சித்ரா பௌர்ணமி விரதத்தை கடைபிடிப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்கும், திருமண தடை அகலும், இல்லறம் சிறந்தோங்கும், ஆயுள் அதிகரிக்கும், விபத்து கண்டங்கள் நீங்கும். நவகிரகங்களில் கேதுவின் தேவதை சித்திரகுப்தர் தான். கேதுவால் ஏற்படும் புத்திர தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், நாகதோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை விரதமிருந்து வழிபடுவதால் நீங்கும். தடைகள், மனக்குழப்பங்கள் தீரும், கடன் பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும், புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமண தடைகள் அகலும், தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து சித்திரகுப்தரை வணங்குவதால் நம்முடைய அத்தனை துன்பங்களையும் நீக்கி செல்வத்தை அள்ளி கொடுப்பார் சித்திரகுப்தர். மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனிதர்களுக்கு மேலான ஒரு சக்தி தொடர்ந்து கண்காணிக்கிறது. அதனால் தீய செயல்களை எதிர்த்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே சித்ரா பௌர்ணமி திருநாள் நமக்கு உணர்த்தும் பாடமாகும். இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.